நீதிமொழிகள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். நீதிமொழிகள் புஸ்தகத்தின் முன்னுரை பகுதியை எஸ்ரா தொகுத்து எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்களில் அநேகர் இந்த புஸ்தகத்தின் முன்னுரை பகுதியை சாலமோன் ராஜாவே எழுதினார் என்றே நம்புகிறார்கள். சாலமோன் இந்த புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் தான் இதை எழுதுவதற்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் தெளிவுபடுத்துகிறார். நீதிமொழிகள் எல்லாமே ஞானமுள்ள வாக்கியங்கள். இவை சாலமோனின் நீதிமொழிகள். சாலமோன் என்னும் பெயருக்கு சமாதானம் என்று பொருள். சாலமோனின் ஆவியிலும் அவருடைய ஆட்சியிலும் சமாதானம் நிரம்பி இருந்தது. தாவீதின் ஆட்சி காலத்தில் அநேக யுத்தங்கள் நடைபெற்றன. ஜனங்கள் மத்தியில் இரத்தம் சிந்துதலும் அதிகமாய் இருந்தது. தாவீதின் கரங்களும் இரத்தத்தினால் கரைபட்டிருந்தது. தாவீது ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஜீவித்தார். அவருக்கு பாடுகளும் வேதனைகளும் அதிகமாய் உண்டாயிற்று. இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை நம்பி ஜீவித்தார். இந்த சூழ்நிலையில் தாவீது கர்த்தரை துதித்து பாடும் துதியின் கீதங்களை எழுதினார். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று அப்போஸ்தலர் யாக்கோபு சொல்லுகிறார். சாலமோன் அமைதியான காலத்தில் ஜீவித்தார். தேசத்தில் அமைதி நிலவிற்று. இந்த காலத்தில் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஜனங்கள் அமைதியாய் இருக்கும்போது அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். சமாதான காலத்தில் நாம் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் உபதேசம் பண்ண வேண்டும். அப்போதுதான் நமக்கு கஷ்டகாலம் வரும்போது நாம் கற்றுக்கொண்ட உபதேசங்களை நம்முடைய ஜீவியத்தில் அபியாசம் பண்ணுவதற்கு ஏதுவாயிருக்கும். சாலமோன் தாவீதின் குமாரன். தாவீது சாலமோனுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அநேகந்தரம் ஜெபித்திருக்கிறார். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் என்பது தாவீதின் ஜெபம். கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை கேட்டு அவருடைய குமாரன் சாலமோனை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் சாலமோனுக்கு ஏராளமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சாலமோன் இஸ்ரவேலின் ராஜா. அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஆட்சி புரிந்தார். பூமியின் எல்லா தேசங்களில் இருந்தும் சாலமோனின் ஞானத்தை கேட்பதற்காக ஏராளமான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். பரிசுத்த ஆவியானவர் சாலமோனின் இருதயத்தை ஏவினார். சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினார். வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்களில் நீதிமொழிகளின் புஸ்தகமே முதன் முறையாக ஆசிரியரின் பெயரோடு கூறப்பட்டிருக்கிறது. சாலமோனின் நீதிமொழிகள் என்பதே இந்த புஸ்தகத்தின் முழுமையான தலைப்பாகும். நீதிமொழி என்பதற்கான எபிரேய வார்த்தை மஷல் என்பதாகும். இதற்கு ஆளுகை செய்தல் என்று பொருள். நீதிமொழிகள் புஸ்தகம் மனுஷருடைய ஞான வார்த்தைகள் அல்ல. இது தேவனுடைய சட்ட திட்டங்களாகும். மனுஷருடைய நடத்தைகளை ஆளுகை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கூறியிருக்கும் கட்டளைகள். மனுஷன் தன்னுடைய குடும்ப வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு, வியாபாரம், தொழில், சமுதாய வாழ்வு ஆகியவற்றில் இந்த நீதிமொழிகளை பயன்படுத்தி ஜீவிக்க வேண்டும். நீதிமொழிகள் பலவிதமாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு உருவகமாகவும் சம்பாஷணையாகவும் ஜெயகீதமாகவும் விவாதமாகவும் பழமொழியாகவும் புலம்பலாகவும் மூதுரையாகவும் ஓமையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. நீதிமொழிகளை கேட்ட புத்திமான்கள்: கந்தாகேயன் மந்திரி, செர்கியு பவுல், பெரேயா பட்டணத்தார், அப்பல்லோ, இயேசு கிறிஸ்து.